எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எல்லா வருஷமும் ஒரு விஷயம் கற்றுப்பேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு எப்படி சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அம்மா அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு நர்வஸ் ஆகிடுச்சு. எப்படி நம்ம பண்ண போகிறோம், அது ஒரு நாளில் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கற்று தந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நானே தனியாக பண்ணணும். அதை அம்மா கட்டிட்டு வந்து காமிப்பாங்க. இதான் எனக்கு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ண போகிறேன்னு தெரில, நர்வஸாக இருக்குது. அம்மா அப்படி சொன்னோன்னே நான் அம்மா வீடியோலாம் பார்த்துட்டேன். அம்மா இதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தாங்க, எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது சாரீ அப்படின்ற. அதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 50% தெரியும், மீதி 50% தான் அம்மா சொல்லித்தர போகிறாங்க. பேசிக்காக அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜாலி டைப் தான். பட் ஆனால் ஒர்க்கு ஸ்டடீஸு கற்றுக் கொடுக்குறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆகிடுவாங்க. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மாக்கிட்ட திட்டு வாங்காமல் எப்படியாவது இந்த டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதான் அம்மா எனக்கு சொல்லித்தர சாரீ. இந்த சாரீ தான் நான் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். சரி வாங்க நம்ம டாஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டியா? 50% ரெடியாக இருக்கேன். ரெடியாக இருக்கியா? சரி, நீ இன்னைக்கு அயன் அண்ட் ஃபோல்ட் பண்ணி கொடுத்தா அம்மா போட்டுடலாம்ல? சரி, ஓகே. அக்ஷயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ளே அவளுக்கு எப்படி அயன் அண்ட் ஃபோல்டு ப்ளஸ் வந்து ப்ரீ ப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பக்காவாக நான் சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக அவள் கற்றுக்குவா. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவள் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கா, நான் எப்படிலாம் வந்து சொல்லி கொடுத்தேன் அப்படின்றது. அதுலேயே உனக்கு ஒரு 50% தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் லேர்னிங், அவ்வளோதான். பக்கத்துலேருந்து சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக கற்றுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அதுதான் இவள் இப்போ பார்க்க போகிறா. இதுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ்க்கு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பொருள்லாம் தேவை. அதெல்லாம் நான் இப்போ வாங்கிட்டு வந்து அது என்னென்னு உங்களுக்கு கிட்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் போய் கிளம்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. நம்ம வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இப்போ சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ண போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு எப்படிக்கா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, முகமே எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்குது, பிசுன்னு இருக்குது, ரொம்ப க்ரீஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் நான் இப்போ யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஸ்வைப்லேயே அப்சர்வ் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இதுக்காக நான் அக்வாலாஜிக்காவோட ரேடியன்ஸ் ஆயில் கண்ட்ரோல் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆயில் கண்ட்ரோல் சன்ஸ்க்ரீன் ஸ்பெஷலாக மேட் ஃபார் ஆயிலி ஸ்கின். இதில் கீ இன்க்ரீடியண்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் அண்ட் நியாசினமைட் இருக்குது. இதில் இருக்க வாட்டர்மெலான் நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க நியாசினமைட் நம்மளுடைய ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கின்னுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் SPF 50 + PA+++ இருக்குது அண்ட் அட்வான்ஸ் UV ஃபில்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அல்ட்ரா லைட் வெயிட் ஃப்ளூயிட் டெக்ஸ்சர் இருக்கிறதுனால ஒன் ஸ்வைப்லேயே நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின்க்கு எந்த கிரீசினஸும் ஒயிட் காஸ்ட்டும் ஆகாது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் அக்வாலாஜிக்கா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்ணன் 2025 கோடு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் அது இ-காம் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, லைக் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க வெளியில் கிளம்பலாம். 1 hour later. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் தேவையோ அதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ மேலே வச்சு அயன் பண்ணுறது. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், எங்கே நம்ம வந்து தப்பாக அயன் பண்ணிட்டா பொசுங்கிருமோ அப்படின்ற ஒரு ஃபீலாக இருக்கும். இது மேலே வச்சு பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும். சாரீ ப்ரொடெக்டர்னு பேர் இதுக்கு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டேப்பு, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் பின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து எங்கெங்கே ஃபிட் பண்ணுன்றதை நான் சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் எங்கெங்கெல்லாம் பண்ணணுன்ட்டு, அதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ பாப்பாவுக்கு இது சொல்லி கொடுக்கும்போது இது தேவைப்படும். அவள் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றதுனால அவள் இது இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவளுக்கு இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கு ஷீட். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ வந்து அம்மா எனக்கு ஃபுல்லாக ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நானே தான் பண்ண போகிறேன். இப்போ பண்ணலாம். நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு பண்ணு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்தானி இருக்கக்கூடாது. அதுக்கு லாஸ்ட் பாட்டம் எடுத்துகிட்டு காலில் எப்படி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு காலில் பிடிச்சிட்டு இங்கே வச்சுக்கணும். ஒரு ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். இங்கே ஒரு பின், இதான் ஃபஸ்ட் பின்.
நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். ரஃபா எதுக்கு பண்ணுறோம்? ரஃபா எதுக்கு பண்ணுறோம்? பின் பண்ணுறதுக்கு. பின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இங்கே இங்கே தெரியவில்லை. இந்த பக்கம் வந்து காமி. இங்கே கீழே இது வரைக்கும் வச்சதுக்கப்புறம் இங்கே பின் பண்ணிடணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இங்கே பின் பண்ணியிருக்கோமா, இங்கே இது இப்படி வச்சு சுற்றி வந்து இங்கே ஒரு பின் பண்ணணும். இங்கே ஆமாம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நம்ம சுற்றி வந்து இங்கே ஒன்று பண்ணிட்டோம். இதை 3 மார்க்கிங்ஸ். இதான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃப்ளீட் தான் வைக்க போகிறோம். ஃப்ளீட் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வந்து அளவு வச்சுருப்போம். செகண்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு குட்டி கேப் விட்டுக்கோங்க. அதை நம்ம முடிகிற வரைக்கும் பண்ணணும். இப்போ பின் பண்ணிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த இதை அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணும்போது உனக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுற அக்ஷயா? உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து பின் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ இப்படி அப்படி பிடிச்சி மொத்தமாக பின் பண்ணிவிடு. கைட்லைன் மெயின்டைன் பண்ண விஷயம் எப்பயுமே அது மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த சைடும் அந்த சைடும் அந்த கார்னர் நீட்டாக தான் பார்க்கணும். வெரி குட். புரிஞ்சுதா? இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்குது. அதே தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சோம். இப்போ அப்படியே பண்ணிகிட்டே வரணும். இப்போ இங்கே பெயிண்ட் பண்ணிடலாம். இங்கே பின் முடிய போகுது, அதனால நம்ம கொஞ்சம் லென்த் பண்ணி பின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அளவு வரைக்கும் பண்ணிட்டோம். அவ்வளோதான். முன்னாடி இருக்க ஃப்ளீட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக பண்ணியிருக்கேன். இதான் இதுக்கு மேலே கரெக்டாக வந்திருக்கா? இப்போ நம்ம வந்து இங்கே வைக்கிற ஃப்ளீட்டை பண்ண போகிறோம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? கஷ்டமாக இருக்கா? ஃபஸ்ட்டு இங்கே பண்ணுறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் அது வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெடிஷன் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நான்லாம் படிக்கும்போது எப்படி எனக்கு சாரி டிராப்பிங் சொல்லி கொடுத்தாங்களோ, நான் அந்த மெத்தட் தான் வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அந்த ஃபோல்டிங்க்குனே வந்து ஒரு அட்டெல்லாம் விற்கிது, அழகாக நம்ம வச்சு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரிலாம் நான் சொல்லி தரல. இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங் மெத்தட்லேயே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் குட்டுக்கோ நம்ம அப்படியே பின் பண்ணுமா, அயன் பண்ணுமா, போட்டோம். ஏன்னா எனக்குலாம் ஒரு சாரி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இது ஈஸி, ரொம்ப கஷ்டம். இது கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து கீழே வைக்கிறது நம்ம 2 பின்னு இந்த இதுக்கும் தான் பண்ண போகிறோம். பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி இல்லை அக்ஷயா? இது ஈஸி. இதுக்கு வந்து கரெக்டாக அளவு அதெல்லாம் இல்லை. நம்ம இதை விட பெருசாகவும் வைக்கலாம். பெருசால உள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை, தெரியாது. கரெக்டாக அது வரைக்கும் வந்துடுச்சு. இங்கே பின் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே கிளிப் பண்ணிவிட்டு ஃப்ளீட் பண்ணணும். கிளிப்புமா கிளிப் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து ஃப்ளீட் எடுக்க போகிறோம். பின் குத்தியாச்சுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஷேப்பில் ஃப்ளீட் வைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதில் வைக்கும் போது எந்த ஃப்ளீட்டுமே வெளியே தெரியக்கூடாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிடணும். எந்த ஃப்ளீட்டையும் விடாமல் பார்த்துக்கோங்க. என்ன சாரி இது? இது அந்த 200 rupees கடையில் இருக்கும்ல. அந்த சாரி பார்த்ததே இல்லையே. இன்னும் கட்டவே இல்லை நான். அப்படியா? இன்னைக்கு என் பொண்ணு ப்ரீப்ளீட் பண்ணி நான் கட்டணும்னு இருக்கு. கவுந்த மாதிரி பண்ணிக்கோ. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி வருது. ஸ்லாண்டிங்கா அது பிராக்டீஸ் ஸ்லாண்டிங்கா. இப்போ எவ்வளோ ஈஸியாக வருது பாரு. ஓகே. இப்போ இங்கே பின் போட்டாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது இங்கெல்லாம் சுருக்கமாக இருக்கனால நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. இப்போ நம்ம இங்கே இழுத்து போட்டுக்கிட்டோன்னா ஒரு ஃப்ளீட்டை வெளியே தெரியும், ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பென் கொடு. இந்த இடத்த நல்லா பிடிச்சிக்கணும், இல்லைன்னா போயிடும். அப்படி பிடிச்சிக்கணும். நான் இந்த இதில் பண்ணுறேன். இதில் இந்த சைடாகவே கொடுத்துறேன். தெரியுதா? இப்போ இங்கே வந்து பெருசு பெருசாக பண்ண போகிறோம். ரொம்ப கேப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லிமிட்டட் கேப் இருந்தால் போதும். இது பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா ப்ளீட் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அயன் தான் பண்ண போகிறோம். இங்கே லைட்டாக தூக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் ஆயின் கொடுத்தீங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த அயன் பாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமாங்க, நம்ம ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆமாம். அதே மாதிரி இந்த என்ன கிளாத்தோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் மாற்றி அதுக்கேற்ற ஹீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆமாம். இப்போ நம்ம இந்த இதை வந்து இப்படியே சும்மா இப்படி வச்சுட்டா கூட அது வந்து ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆமாம், கட் ஆஃப் ஆகிக்கும். அதனால நமக்கு அந்த பிடிக்கிறது. அதனாலேயே அக்ஷயா பாப்பாவுக்கு வந்து இந்த அயன் பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லை அது விட்டுட்டாலும் எனக்கு ஒரு சிலதில் பயமாக இருக்கும். யூனிஃபார்ம் அயன் பண்ணுறதுனாலே அதுக்கு எந்த இது வைக்கணும், அது அதிகமாகிடுமா அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் அந்த கிளாத்துக்கான அது இதுவே மாறிக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பரா பண்ணிருக்க அயன். நெக்ஸ்ட் டாப் லைன் பண்ணிடலாம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதை அப்படி விட்டுட்டு டாப் எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டேன். கை பார்த்து. இப்போ வந்து இந்த முந்தானி ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஃப்ரண்ட் ஃப்ளீட் வைக்க போகிறோம். இதில் முக்கியமாக அம்மா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இது வந்து சாஞ்ச மாதிரி வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அம்மா அந்த டேப்பு அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபுல்லாக ஃப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். சூப்பராக இருக்கு. டேப் இப்போ இங்கே பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அளந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். இப்போ அம்மாவுக்கு தான் பண்ண போகிறேன்னா அம்மாவுக்கு தான் நமக்கு அளவு எடுக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் 10, இங்கேருந்து இது வரைக்கும் 10, இங்கேருந்து இங்கே 10, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் 10. அவ்வளோதான், மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இப்போது வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம்.
ஃப்ளீட் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு ஃபைன் பண்ணிடலாம். இது முன்னாடி பின்னாடி வரக்கூடாது. முன்னாடி அப்படி வரக்கூடாது. எந்த லைனில் இருக்கோ அதே லைனில் போகணும். இப்போ இந்த பின்னை எடுத்துட்டு அங்கே கை வச்சுக்கோ. அங்கே கை வச்சுட்டு அப்படி தூக்கணும். இப்போ 2 இது போட்டுக்கலாமா? இப்போ இங்கேயா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சு இப்போ அதே மாதிரி அயன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கைட்லைன் வரைக்கும் பண்ணியாச்சு அயனு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். நான் இதை எடுத்து கீழே வச்சுட்டு வா. மடி வெரி குட். கீழே இது பாலித்தீன் வச்சு செக்யூர் பண்ணிடு. அப்போ தான் உனக்கு சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கீழே இருக்கிறது அதான் போதும். இப்போ கொஞ்சம் இப்படி இறக்கிக்கலாமா? அதை எடுத்து அந்த பாலித்தீன் அப்படி செக்யூர் பண்ணி. நெக்ஸ்ட் இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிடலாம். பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங் வரும். பெருசாக இருந்தால் கரெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங் வராது. இப்போ இது நகராமல் இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு பால் பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். கீழே கீழே இருக்கிறத எடுத்துக்கலாம். பால் பின் செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். அந்த சைடு இப்போ இங்கே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே பின் பண்ணிக்கலாம். பின் அப்பாடா பண்ணி முடிச்சு முடிச்சுட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, நான் இப்போ கட்டிட்டு வந்துட்டுமா? அம்மா சாரீ கட்டிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி அம்மா கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்துடலாம்மா. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இரு பாப்போம். வாவ், ஃபேன்டாஸ்டிக். அண்ட் மேலே ஃப்ளீட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா பண்ணியிருக்க அக்ஷயா. தேங்க்யூ. ஒரு நாள் கூட இல்லை. எவ்வளோ நேரம் ஆச்சு மாதிரி? ஒரு 2 hours. 2 hours ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிட்ட நீ. அம்மா ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இல்ல, அவளுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. ஆமா, டக்கு 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 டக்குன்னு கத்துப்பா. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஃபீல் இல்லை, நல்ல ஒரு 20 வயசு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆமா, நடுவில் வர நீ திட்டின அதெல்லாம் வர பார்த்துட்டியா? ஆமா, திட்டாம எப்படிங்க ஒரு கலையை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? அதுவும் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப சட்டுன்னு கோவம் வந்துடும். எனக்கு ஒரு வேலையை சொல்லி கொடுத்த, ஒரு ஒர்க்கை சொல்லி கொடுத்து அது ப்ராப்பராக செய்யலை அப்படின்னா எனக்கு கோவம் வரும். ஆனால் அது வந்து அவங்கள திருத்திக்கிறதுக்கு தானே. ஸோ அதே மாதிரி நான் திட்டினோன்னு மேடம்க்கு பண்ணுறேன் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்காக பண்ண. ஆக்சுவலாக அவள் இதில் தான் கஷ்டப்பட்டா, இந்த ஃப்ளீட் வைக்கிறதுல தான் கஷ்டப்பட்டா. அது சைஸ் ஒழுங்காக வரல. ஆமாம், இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணுறேன். அந்த அயன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், விட்டாலும் அழகாக இது அப்படியே திருப்பி ரீஅரேஞ்ச் ஆகிக்குது. இதுதான் வந்து ப்ரெஸ் அயனுக்கு உள்ள பவரே. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பாப்பாவுக்கு ஒரு 80 மார்க் நான் கொடுப்பேன். குட்டி குட்டி தப்பு பண்ணா, ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு கிடையாது, அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து ஆன்சர் வருக்கு அப்படியே தொடர்ந்து. ஆமாம், அது இன்னொரு விஷயம் ஒன்று, அவளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவள் சைஸுக்கு எடுத்துட்டா.
அதனால இந்த ஒரு ப்ளீட் வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன் நான் ஸ்டார்டிங்ல அந்த சுத்தளவு மெஷர்மெண்ட்டுக்கு அது நான் கட்டுறதே மறந்துட்டேன் நான் இந்த அளவு கூட எந்த எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது கூட இந்த அளவு எடுக்கும்போது கரெக்டாக எந்த எடுத்துட்டா. ஆனால் இந்த சுத்த அளவு எடுக்கும்போது இந்த அளவில் எனக்கு இந்த ஹைட் மோரார்லெஸ் உனக்கு எனக்கு சேமாக தான் இருக்கு. எனக்கு இது பிரச்சனை கிடையாது. எனக்கு சுற்றி வரும்போது என்னடா அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கே பார்க்க. அக்ஷயா சைஸ்க்குள்ள எடுத்தான்ட்டு அப்புறம் இந்த இது மட்டும் ஃப்ரீ பண்ணோன்னு கரெக்டாக ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து அயன் பண்ணி இப்போ வேர் பண்ண ஃபீல் தான் எனக்கு இருக்குது. எனக்கு கசகசன்னு இல்லாமல் இந்த ஃப்ளீட்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ஃப்ளீட்லாம் ஒழுங்காகவே வராது. ஆனால் அவ்வளோ அழகாக அவள் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் நான் கண்டிப்பாக பாராட்டணும். அண்ட் கற்றுக்கிட்டேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு சாரீ நீ பண்ணணும். சரி ஓகே. அது உனக்கு டாஸ்க் இல்லை, உன்னுடைய லைஃப் டைம் டாஸ்க். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். சரியா? women also perfect. அதான் women also perfect. ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் ஒன்று பண்ணணும். சரி உன்னோட இப்போ இந்த சாரி கற்றுக்கிட்டதுல உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கொஞ்சம் திட்டு வாங்கினேன் தான். பட் ஆனால் வந்து அது லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்ல. ஆமாம், இது இன்னைக்கு யோசிக்கலனாலும் ஒரு நாள் யோசிப்பேன். அம்மா நமக்கு அன்றைக்கி திட்டி கற்றுக் கொடுத்தாலே இன்னைக்கு வந்து அது எனக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் டெய்லரிங் கற்றுக்கும் போது எல்லாருமே என்னை கேட்டாங்க, நீ இது டெய்லரிங் கற்று என்ன பண்ண போகிறேன்னு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு லைஃப்பில். டெய்லி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சுன்னா கூட உடனே நான் கிழிஞ்ச துணிலாம் நாங்களாம் போடுறதே கிடையாது, உடனே அதை தப்புன்னு தைச்சி போட்டுறது. ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு ஸ்கில்லான்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைஃபுக்கு தேவையான ஒரு ஸ்கில்லு. நம்ம அதையும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம். ஸோ இந்த வெக்கேஷனை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். யா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திட்டினதுக்கு ஒரு அகீஸை போட்டு ஒரு கிஸை கொடுத்துரு. நான் வாழ்கிறதே என் பொண்ணுக்காக தான். நான் திட்டுறதும் நல்லதுக்காக தான். அழக்கூடாது, அழவே கூடாது. பாருங்க மேடமோட கண்ணீரை பாருங்க. ஐயோ ஃபீல் பண்ணக்கூடாது. அடக்கி வச்சு நிறைய தடவை என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இப்போவே அவளுக்கு ஐப்ரோஸ் பண்ண கற்றுக்கொடு, அதை பண்ண கற்றுக்கொடு, இதை பண்ண கற்றுக்கொடு அப்படின்னு. எனக்கு என்னென்னா வந்து நான் ரொம்ப பயங்கரமாக ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டால் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். என் பாப்பா வந்து அதை எப்படி சொல்கிறது, திட்டக்கூடாது அதட்டக்கூடாது முக்கால்வாசி தான் நான் நினப்பேன். ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது நம்ம ஸ்ட்ரிக்டாக தானே இருந்தாகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில திட்டெல்லாம் வாங்குவா. ஆனால் அது எல்லாமே அதான் சொல்கிறேனே, அடிப்படுற கல் வந்து சாமி சிலையாயிடும். ஆமாம், கருவறைக்கே போயிடும். அடிப்படாத சிலை வந்து வாசலில் படிக்கட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி என் பொண்ணு இன்னைக்கு படுற ஒவ்வொரு அடியும் அவள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும். அது ஒன்று தான். நான் நிறைய லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வயசு வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இவ வளரும் போதே இவளுக்கு எல்லா ஸ்கில்லையும் கற்றுக் கொடுக்கணும். அவங்க அப்பா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட கற்றுக்கணும், கார் ஓட்ட கற்றுக்கணும். அவங்க அப்பா சைட்லேருந்து என்னோடய சைட்லேருந்து எல்லா ஸ்கில்லையும் கற்றுக்கும். எதுவுமே லைஃப்பில் சீப்பாக நினைக்காத. நான் கூட சொல்லியிருக்கேன், டெய்லரிங் கற்றுக்கோ, அது ரொம்ப லைஃப்க்கு யூஸ்ஃபுல். அது உன்னோட லைஃப்பை தீர்மானிக்காது, நீ யாருன்றதை தீர்மானிக்காது அது. ஆனால் உனக்கு உன் வாழ்க்கைக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையுமே கற்றுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினப்பேன். அதே மாதிரி கற்றவும் கொடுப்பேன். வாழ்க்கையில் சில அடிகள் விழ தான் செய்யும். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், சூப்பர், ஐ லவ் யூ. சரி, ஓகே, இவ ஒரு சூப்பரான ஸ்கில்லை கற்றுக்கிட்டா. இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் இருக்கும்ல, அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் போட்டு இவ வந்து ஒரு சாரீ அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் நான். ஓகேவா? அது பண்ணலாம்ல? சரி, ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பாப்பா சாரீ அயன் அண்ட் ஃபோல்ட் பண்ணி கொடுத்து அதை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். பாய்.